வணக்கம். மற்றுமொரு குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியுடன் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சி டெக்னிக்கல் இஷ்யூஸால் தாமதமாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கின்றோம். ஸோ அதற்காக மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றோம். இன்று ஜூலை மாதம் 19ஆம் திகதி டொரண்டோ நேரம் தற்போது 9:09 PM அண்ட் இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். இதைத் தொடர்ந்து இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் இடம்பெற இருக்கின்ற விடயங்களை பார்க்கலாம். முதலாவதாக டாப் தியர் செக்மெண்ட். இதில் பார்க்க இருப்பது பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ இன்று பிரிட்டிஷ் கொலம்பியாவில் நடைபெற்றிருந்த செய்தியாளர்களின் சந்திப்பின் போது கடல் பாதுகாப்பு பற்றி பகிர்ந்திருக்கின்றார். அத்துடன் செய்தியாளர்களின் கேள்விகளுக்கும் பதில் கொடுத்திருக்கின்றார். ஸோ இங்கு நடைபெற்ற விடயங்களை இன்றைய டாப் தியர் செக்மெண்ட்டில் பார்க்க இருக்கின்றோம். அதைத் தொடர்ந்து கனேடிய வள பகுதியில் பார்க்க இருப்பது கடல் பாதுகாப்பு திட்டத்தின் முதலீடு பற்றி மினிஸ்டர் ஒமார் அல்கபரா இன்று பகிர்ந்து கொண்டிருந்த விடயங்கள் பற்றியும் பார்க்க இருக்கின்றோம். அதைத் தொடர்ந்து வழமை போலவே கனேடிய செய்திகள், கலையரங்கம், நாளை நிலவும் கால்நிலை, நாணய மாற்று வீதம் என்னும் பல செய்திகள் இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் இடம்பெற இருக்கின்றன. நிகழ்ச்சிகள் செல்லலாம். முதலாவது டாப் தியர் செக்மெண்ட். இன்று பிரிட்டிஷ் கொலம்பியாவில் பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ செய்தியாளர்களின் சந்திப்பின் போது கடல் பாதுகாப்பு பற்றித்தான் பகிர்ந்திருந்தார். ஸோ இதில் இவர் குறிப்பிட்ட விடயங்கள் பற்றி பார்த்தோம் என்றால், இவர் குறிப்பிட்டிருக்கின்றார் கடற்கரையில் இருக்கின்ற சர்ச் அண்ட் ரெஸ்கியூ ஸ்டேஷன்ஸை பில்ட் பண்ணுவதாகவும், அது மட்டுமல்லாமல் கைவிடப்பட்ட போட்ஸ், அபாண்டன்ட் போட்ஸை டிஸ்போஸ் பண்ணுகின்ற முயற்சிகளில் ஈடுபட்டு வருவதாகவும், அது மட்டுமில்லாமல் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணுகின்றது மற்றும் ரீசர்ச் போன்ற விடயங்களில் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்திருக்கின்றார் பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ. ஸோ இன்று பிரிட்டிஷ் கொலம்பியாவில் இவர் பகிர்ந்து கொண்டிருந்த விடயங்களை பார்க்கலாம். Health systems across the country are closing their emergency rooms because things have gotten so bad. Doctors are calling it unprecedented. It's happening coast to coast. You've said you need certain assurances from the provinces that you'll get tangible results, but meanwhile, real people are facing serious delays in accessing urgent care. What concrete moves can we expect to see next from the federal government, and when can we expect to see them? We just announced $2 billion to flow to the provinces to help with the backlogs because we understand the pressures that are there now. Too many Canadians across the country are waiting for surgeries that have still been put off, are still struggling to find a family doctor, are facing longer waits and even shut down emergency rooms. This is not okay. And just like the federal government did during the pandemic, in stepping up with over $70 billion in extra additional funding for healthcare across the country to help people through the pandemic, we're going to continue to be there to invest in a stronger health system for all Canadians. But I think all Canadians know that we need real improvements and real results from our healthcare system. The pandemic exposed some of the challenges and the issues faced by our frontline healthcare workers who are heroes but who are getting more and more strained and not seeing the backup and the support that they need, or the new entrance into their line of work. We need to solve these, and we need to solve them together. So yes, the federal government is there as a partner, is going to invest more, but we have to learn from the past and make sure that as we step up with more funds, it actually helps Canadians get a family doctor, get access to mental health services, support them through the challenges they're facing as we come out of COVID. These are the things that Canadians are expecting, and the federal government is going to be there to make sure, alongside the provinces, that that happens. Follow-up? Yes. The turbines for Gazprom's pipeline are heading back to Germany. A story out today suggests Gazprom is telling European buyers, including in Germany, that it cannot guarantee gas supplies, even with the turbines. At what point does Canada rescind the waiver to allow the turbines to return? And what exactly can Canada do once they've arrived at their destination? Let's be very clear about what's going on here. Russia is choosing to weaponize energy policy as a way of
continuing with its assault on Ukraine, but also as a way of dividing Western allies amongst ourselves, as well as undermine public support for our strong stance in favor of Ukraine and against Russia. Canada is absolutely unequivocal that we continue to stand with Ukraine and push back on Russia's illegal and unacceptable actions. We need to do that in a way that keeps all of us together and continues to have public support for the incredible efforts that all of us, including countries like Germany and other European countries, are doing in direct support for Ukraine, with military, with financial supports, with humanitarian supports. So Russia will not succeed in either weaponizing its energy or dividing our allies amongst ourselves. We are focused on being there to support Ukraine. This decision was a difficult one, but it was the right one to ensure that we continue to all stand together against Putin's illegal war in support of Ukraine. மார்க்கம் நகரில் உங்கள் அனைத்து தங்க நகை தேவைகளுக்கும் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ் நவீன டிசைன் தங்க ஆபரணங்களை குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ளவும், உங்கள் பழைய நகைகளை கொடுத்து புதுப்பித்துக் கொள்ளவும். ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். உங்கள் நகைகள் எந்த தரத்தில் உள்ளது என்று இன்றே பரிசோதித்து அறிந்து கொள்ளுங்கள். தங்கம், வெள்ளி, டைமண்ட் என அனைத்தையும் பெற்றிட தரமான நிறுவனம் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்புக்கு அருகில் இன்றே அழையுங்கள். நகை வாங்க நல்ல நேரம். ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். 20 வருடங்களுக்கு மேலாக ஒரே இடத்தில் பாபு விலாஸ். என்ன வாக்குறியால் அண்ணர் கச்சிதமா கொத்து போடுறாருண்டோ. ஐம்புலன்களாலையும் அனுபவிக்கக்கூடிய கொத்து, கண்ணால பார்த்து காதால சத்தத்தை கேட்டு நாவால ருசிக்கிற கொத்து தான் எங்க ஸ்காப்ரோவில் கனடியன் பின் சந்திப்பில் அமைஞ்சிருக்குது. 30 வருட கால சர்வீஸில் பாபு விலாஸ். மறந்துடாதேங்கோ. அனைத்து விதமான கொத்துரொட்டி முதல் பிரியாணி வரை அனைத்து உணவுகளையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள ஸ்காப்ரோவில் கனடியன் பின் சந்திப்பில் பாபு விலாஸ். ஒரே இடம், ஒரே தரம், ஒரே சுவை. கொத்துரொட்டியின் மறுபெயர் பாபு விலாஸ். வெல்கம் பேக். டொரண்டோ நேரம் தற்போது 9:16 PM. டொரண்டோவின் வெதர் 32 டிகிரி செல்சியஸாக உணரப்படுகின்றது. அத்துடன் இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ செய்தியாளர்களின் சந்திப்பின் போது பகிர்ந்து கொண்டிருந்த பதில்களைத்தான் பார்த்திருந்தோம். இவரிடம் குறிப்பாக 2 கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தது. ஒன்று, ஹெல்த் கேர் சிஸ்டத்தை பற்றியும் சுகாதார பணியாளர்களின் பற்றாக்குறை பற்றியும் கேள்வி எழுப்பப்பட்டிருந்தது. இதற்கு இவர் கொடுத்த பதில் என்னவாக இருக்கின்றது என்றால், ஒவ்வொரு ப்ராவின்சஸுக்கும் பேக்லாக்ஸை டீல் பண்ணுவதற்காக $2 million கொடுக்கப்பட்டு வருகின்றது என்று பதிலளித்திருக்கின்றார். அண்ட் ஃபெடரல் கவர்மெண்ட் ஹெல்த் கேருக்கு ப்ராவின்ஸுக்கு ஹெல்த் கேர் சப்போர்ட்டை கொடுக்கின்ற முயற்சிகளில் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவித்திருக்கின்றார். அத்துடன் யுக்ரைன் வார் மற்றும் கேஸ் பற்றிய கேள்விகளும் கேட்கப்பட்டிருந்தது. இதற்கு பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோஸ் ரஷ்யா எனர்ஜி மற்றும் ஃபுட் போன்ற விடயங்களை வெப்பனைஸ் பண்ணுவதாக தெரிவித்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் யுக்ரைனுக்கான சப்போர்ட்டையும் தெரிவித்திருந்தார் இந்த செய்தியாளர்களின் சந்திப்பின் போது. தொடர்ந்து குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் பார்க்க இருப்பது மினிஸ்டர் ஒமார் அல்கபரா கடல் பாதுகாப்பு திட்டத்திற்கான முதலீடு பற்றி குறிப்பிட்ட விடயங்களைத்தான் பார்க்க இருக்கின்றோம். ஃபெடரல் கவர்மெண்ட் $3.5 million இன்வெஸ்ட் பண்ண இருக்கின்றார்கள் கடல் பாதுகாப்புக்காக. ஸோ இதை பற்றி மினிஸ்டர் ஒமார் அல்கபரா பகிர்ந்து கொண்டிருந்த விடயங்களை பார்க்கலாம். As the Prime Minister said, when we launched the Oceans Protection Plan in 2016,
The Prime Minister spoke about the importance of protecting our coasts for indigenous and marine communities, for the economy, and for the health of our environment. Nos côtes sont importantes pour la communauté autochtone et marine, pour notre économie et pour notre environnement. Since then, we've done just that. After 10 years of inaction under the previous government, our government turned the page with the largest investment Canada has ever seen to protect our waters. Through the Oceans Protection Plan, we've made our coastlines safer by opening 2 new Coast Guard search and rescue stations right here in British Columbia and reopened 4 others across Canada. We've gotten tougher on polluters and forced them to compensate communities for oil spilled in our waters and introduced legislation that makes it illegal to abandon boats in Canada. In fact, we've removed or assessed over 500 abandoned boats that were a hazard to safe navigation in our waters. We've ensured the recovery of 223 endangered species and 60 local ecosystems across Canada, including 14 here in British Columbia. We've significantly benefited from the traditional knowledge of our Indigenous partners. Through the reconciliation framework agreements, we are working alongside 17 First Nations on marine initiatives in BC's North Coast. This is just one example of how our government and Indigenous peoples are working together and advancing reconciliation through the Oceans Protection Plan. And through our marine training program, I'm happy to say that we're making our marine workforce more diverse and inclusive to better represent the communities the students will go on to serve. That program has resulted in 750 graduates, including women, Northerners and Indigenous peoples from schools here in British Columbia, Nunavut, and Nova Scotia. 13 First Nations communities are leading the Enhanced Maritime Situational Awareness Program, improving our understanding of local waters. 18 infrastructure projects in Northern Canada are improving marine safety and resupply operations there. We've banned tankers on the North Coast and changed legislation to better compensate first responders and victims of oil spills. In all, we've launched over 50 initiatives, which has made shipping safer, better protected our coastal ecosystems, and strengthened our ability to respond to marine emergencies. And while this work has continued throughout the pandemic, the world has changed in the last 2 years. The pandemic, climate change, innovations in the marine industry, and supply chain challenges are affecting the marine environment. So that's why, as Prime Minister just said, we're not only announcing another 9 years of the Oceans Protection Plan, but expanding it to cover new areas. The Oceans Protection Plan will be enhanced to make large and small ship traffic safer on our waters, keep supply chains healthy, strong, and resilient, increase our emergency preparedness, response, recovery, and research into marine pollution beyond oil spills, and introduce even stronger protection for ecosystems and wildlife, including our endangered whale population. நமது வாழ்வியல் நாம் எதிர்பார்ப்பது போன்று சில தருணங்களில் நமக்கு அமைந்து விடாது. கசப்பான அனுபவங்களை கடந்து செல்லும் போது நமக்கான உரிமைகளும் நம்பிக்கையும் அவசியமாகிறது. கனடிய சட்டத்திட்டத்துக்கு அமைய உங்களுக்கு உதவிட ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன், ஃபேமிலி லா, பிசினஸ் லா, ரியல் எஸ்டேட் லா, வில்ஸ், எஸ்டேட்ஸ், சட்ட ஆலோசனைகளை பெற்றிடவும் சட்ட நடவடிக்கை தேவைகளுக்கும் ஷைனிகா சுரேஷ். நமது எதிர்காலம் நமது நம்பிக்கை. ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன் 416-970-5050 www.shayalpc.com. NKS Drapery and Blinds உங்கள் இல்லங்களை அழகாக்கவும் பாதுகாக்கவும் கஸ்டம் மேட் draperies, blinds, shutters, shades என அனைத்தையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ளலாம். NKS Drapery and Blinds.
தரமான நிறுவனங்களின் நிறைவான சேவை, நவீன டிசைன்களை உங்கள் எண்ணம் போல் தெரிவு செய்யலாம். இலவச மதிப்பீடும் செய்து தருகின்றார்கள். NKS Drapery and Blinds. அலையுங்கள் கேதா 416-321-6420 அல்லது இணையதளம் www.nksdrapery.com. வெல்கம் பேக். டொரண்டோ நேரம் தற்போது 9:24 PM. மினிஸ்டர் ஒமார் அல்கபரா பகிர்ந்து கொண்டிருந்த விடயங்களைத்தான் பார்த்திருந்தோம். இவர் கடல் பாதுகாப்பு திட்டத்தின் முதலீடு பற்றி பகிர்ந்திருந்தார். பகிர்ந்து கொண்டிருந்த விடயங்கள் முக்கியமானவை. லார்ஜஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மேக் பண்ணி இருப்பதாக சொல்லியிருக்கின்றார், $3.5 million. அது மட்டும் இல்லாமல் நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்துக்கொண்டு வருகின்றார்கள் கடலை பாதுகாப்பதற்கு. அதில் சில என்னவாக இருக்கின்றது என்றால் கடுமையான பாலிசிஸ் ஃபார் பொல்யூட்டர்ஸுக்கு என்று சொல்லியிருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் மெரீன் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டிருக்கின்றது. அத்துடன் இண்டிஜினஸ் பீப்புளுடன் வந்து பார்ட்னர் பண்ணியிருக்கின்றார்கள் என்பதும் இவர் குறிப்பிட்ட சில விடயங்கள். இதைத் தொடர்ந்து குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் பார்க்க இருப்பது மங்கி பாக்ஸ் பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம். ஸோ ஒன்டாரியோவை பொறுத்த வரைக்கும் மங்கி பாக்ஸ் என்ற கேசஸ் எண்ணிக்கை வந்து அதிகரித்திருக்கின்றது. கடந்த 5 நாட்களில் 47% அதிகரித்திருக்கின்றது என்று தெரிவித்திருக்கின்றார்கள் ஹெல்த் ஆஃபிஷியல்ஸ். மோஸ்ட்லி எங்கே கேசஸ் வந்து அதிகரித்திருக்கின்றது என்று பார்த்தோம் என்றால் டொரண்டோவில் தான். இப்போது ஒன்டாரியோவை பொறுத்த வரைக்கும் 730 கன்ஃபர்ம்ட் கேசஸ் இருக்கின்றன. இதே ஜூலை 14 பார்த்தோம் என்றால் 156 கன்ஃபர்ம் கேசஸ் இருந்தது. ஸோ இன்க்ரீஸ் பண்ணப்பட்டிருக்கிறது இந்த தொற்றுக்களின் எண்ணிக்கை. மங்கி பாக்ஸ் வந்து டிபிக்கலி சஸ்டெயின் க்ளோஸ் கான்டாக்ட் மூலமாக ஸ்ப்ரெட் பண்ணுகின்றது. அது மட்டும் இல்லாமல் ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட் மூலமாகவும் ஸ்ப்ரெட் பண்ணுகின்றது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. சிம்டம்ஸ் வந்து 5 to 21 டேஸுக்கு பிறகு தெரியும் என்றும் தெரியும். அத்துடன் இதை பற்றி வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து குறிப்பிட்ட விடயங்கள் என்னவாக இருக்கின்றது என்றால் மொத்தமாக 59 நாடுகளில் மங்கி பாக்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. அண்ட் மொத்தமாக 13,436 கேசஸ் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. டொரண்டோ த பப்ளிக் ஹெல்த் ஏஜென்சி ஆஃப் கனடா வந்து குறிப்பிட்ட விடயம் என்னவாக இருக்கின்றது என்றால் கனடாவை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 539 தொற்றுக்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அத்துடன் மோஸ்ட் ஆஃப் கேசஸ் வந்து ஒன்டாரியோ மற்றும் குபெக்கில் வந்து கண்டறியப்பட்டிருக்கின்றது. உலகளாவிய ரீதியில் பார்த்தோம் என்றால் மொத்தமாக மங்கி பாக்ஸ் காரணமாக 3 பேர் இறந்திருக்கின்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயம். டொரண்டோ நேரம் தற்போது 9:26 PM. டொரண்டோவின் வெதர் 32 டிகிரி செல்சியஸாக உணரப்படுகின்றது. அத்துடன் இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். இதைத் தொடர்ந்து பார்க்க இருப்பது ஒரு செய்திதான் பார்க்க இருக்கின்றோம். அதாவது கோவிட் கேசஸ் அண்ட் கோவிட்டை பற்றி பார்க்க இருக்கின்றோம். கோவிட் வந்து இப்போது அதிகரித்து கொண்டு வருகின்றது. கனடாவை பொறுத்த வரைக்கும் 7வது வேவில் இருக்கின்றோம் என்று தெரிவித்து வருகின்றார்கள். இதன் காரணமாக டொரண்டோ ஏர்போர்ட்ஸில் முதல் எடுக்கப்பட்டு இருந்த சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை வந்து கட்டுப்பாடுகளை மீண்டும் கொண்டு வருகின்றார்கள். பார்த்தோம் என்றால் ஜூன் 11ஆம் தேதியிலிருந்து மேண்டட்டரி ரேண்டம் COVID-19 டெஸ்டிங் வந்து கொண்டு வரப்பட இருக்கின்றது டொரண்டோ பியர்சன் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில். அங்கே மட்டுமில்லாமல் டொரண்டோவில் வான்கூவர் மற்றும் கால்கரி அண்ட் மொன்ட்ரியல்லையும் இந்த மேண்டட்டரி ரேண்டம் கோவிட் டெஸ்டிங் வந்து கொண்டு வர இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஸோ ட்ராவலர்ஸ் வந்து அவர்கள் செலக்ட் பண்ணப்பட்டிருந்தார்கள் என்றால் மேண்டட்டரி ரேண்டம் கோவிட் டெஸ்டிங்குக்கு அவர்கள் வந்து ஒரு இமெயில் நோட்டிஃபிகேஷன் அவர்களுக்கு வரும். அண்ட் அதில் இருந்து அவர்களுக்கு வந்து சொல்லப்படும் ஃபார்மசியில் இல்லாட்டிக்கு விர்ச்சுவல் ஹோம் டெஸ்ட் இல்லாட்டிக்கு ஏதாவது கம்பெனியில் வந்து போய் அவர்களுடைய டெஸ்ட்டை வந்து செய்ய வேண்டும் என்று. ஸோ இந்த டெஸ்ட்டை வந்து அவர்கள் செலக்ட் பண்ணப்பட்டவர்கள் 24 மணித்தியாலத்துக்குள் செய்ய வேண்டும் என்பதும் இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கின்ற ஒரு விடயம். அண்ட் கோவிட் டெஸ்ட்டுக்காக பாசிட்டிவாக டெஸ்ட் பண்ணுபவர்கள் 10 நாட்கள் ஐசோலேட் பண்ண வேண்டும், தங்களை தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயம்.
ஆனால் பார்ஷலி வேக்சினேட்டட் மற்றும் தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ளாதவர்களுக்கு முதல் இருந்த மாதிரியே தான் சேம் கட்டுப்பாடுகள் இருக்கின்றது. கனடாவுக்கு வருபவர்கள் அவர்களுடைய கோவிட் டெஸ்ட்டை பெற்றுக்கொள்ள வேண்டும், அதைத் தொடர்ந்து 14 நாட்கள் தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற விதிமுறை வந்து ஸ்டில் கண்டினியூ ஆகும் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. காரணம் ஏன் மீண்டும் இந்த கோவிட் மேண்டட்டரி ரேண்டம் கோவிட் டெஸ்டிங்கை வந்து கொண்டு வரப்பட்டிருக்கின்றது என்றால் 2 காரணங்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். ஒன்று, கோவிட் கேசஸ் எண்ணிக்கை கோவிட் தொற்றுகளின் எண்ணிக்கை வந்து அதிகரித்து கொண்டு வருகின்றது, காரணம் 1. இரண்டாவது வந்து என்னவாக இருக்கின்றது என்றால் டிஃப்ரெண்ட் வேரியன்ட்ஸ் வந்து கனடாக்குள்ள டிடெக்ட் பண்ணுவதற்கு இது ஒரு முக்கியமான ஒரு யூஸ்ஃபுல்லான டூலாக இருக்கும் என்பது வந்து இரண்டாவது காரணமாக இருக்கின்றது. டாரண்டோ நேரம் தற்போது 9:29 PM அண்ட் இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். இதைத் தொடர்ந்து குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் பார்க்க இருப்பது நாணய மாற்று வீதம் தான். ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் நாணய மாற்று வீதம் 296 ஸ்ரீலங்கன் ருப்பீஸாக இருக்கின்றது. அத்துடன் இந்தியாவில் 6250 இந்தியன் ருப்பீஸாக இருக்கின்றது. மற்ற நாடுகளிலும் எவ்வாறு நாணய மாற்று வீதம் இருக்கின்றது என்பதை பார்க்கலாம். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்பரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் ஜூலை மாதம் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இலங்கை 296 இலங்கை ரூபாய், இந்தியா 62.50 இந்திய ரூபாய், அமெரிக்கா 0.78 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.76 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.75 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.65 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.13 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.08 சிங்கப்பூர் டாலர். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்பரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் ஜூலை மாதம் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் இந்த வருடத்தின் அதிரடி மலிவு விற்பனை. உங்கள் வீட்டுக்கான அனைத்து தளபாடங்களும் மிக மிக மலிவு விலையில். ஒரே இடத்தில் அனைத்து தளபாடங்களும் மலிவு விலையில், புத்தம் புதிய டிசைன்களில் பெட்ரூம் செட், டைனிங் ரூம் செட், லிவிங் ரூம் பர்னிச்சர். இவை தவிர மலேசியா, இத்தாலி, சைனா, இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் இருந்து தெரிவிக்கப்பட்ட நவீன டிசைன், உறுதியான கனதியான தளபாடங்கள் உங்கள் இல்லங்களுக்கு இலவச விநியோகம் செய்கின்றார்கள். ஸ்காப்ரோவில் கனடியன் பின் சந்திப்பில் மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் அதிரடி மலிவு விற்பனை 416-669-1214 www.mayasfurniture.ca. கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா. வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. வெல்கம் பேக். டாரண்டோ நேரம் தற்போது 9:31 PM. டாரண்டோவின் வெதர் 32 டிகிரி செல்சியஸாக உணரப்படுகின்றது. அத்துடன் இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். இதைத் தொடர்ந்து ஹவுசிங் மார்க்கெட் எப்படி இருக்கின்றது என்கின்ற விடயங்கள் பற்றித்தான் பார்க்க இருக்கின்றோம். இன்று வெளிவந்திருக்கின்றது த கிரேட்டர் டாரண்டோ ஏரியாவில் வந்து முதல் இல்லாத அளவிற்கான அதிகரிப்பு இருக்கின்றது டெர்மினேட்டட் காண்டோ ரியல் எஸ்டேட் லிஸ்டிங்கில். ஸோ லிஸ்டிங்கு போட்ட காண்டோஸ் வந்து திருப்பி லிஸ்ட் பண்ணவர்கள் வந்து எடுத்திருக்கின்றார்கள் லிஸ்டிங்கில் இருந்து. ஸோ இந்த எண்ணிக்கை வந்து அதிகரித்து கொண்டு வருகின்றது. இது வந்து ஒரு இண்டிகேஷனாக இருக்கின்றது ஹவுசிங் மார்க்கெட் வந்து ஸ்லோ டவுன் ஆகுதுன்ற ஒரு இண்டிகேஷனாக இருக்கின்றது என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். பார்த்தோம் என்றால் மொத்தமாக போன வருஷத்தோட கம்பேர் பண்ணும்போது ஜிடிஏயில் வந்து 6,435 லிஸ்டிங் வந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது போடப்பட்ட பிறகு என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். ஹோம் ஓனர்ஸ் வந்து 2 ரீசன்ஸுக்காக இந்த லிஸ்டிங்கில் போட்ட வீடுகளை வந்து டெர்மினேட் பண்ணுவார்கள். முதலாவது ரீசன் என்னவாக இருக்கின்றது என்று பார்த்தோம் என்றால் அவர்களுக்கு வந்து லிஸ்டிங்கில் போடப்பட்ட வீடுகளை வந்து விற்பதற்கான விருப்பம் வந்து இல்லாமல் போயிருக்கும். அடுத்த ரீசன் என்னவாக இருக்கின்றது என்றால் செல்லர்ஸுக்கும் மற்றும் லிஸ்டிங் ஏஜென்ட்டுக்கும் ஆன கான்ட்ராக்ட் வந்து எக்ஸ்பயர் ஆகப்பட்டிருந்தாலும் இந்த டெர்மினேட் பண்ணப்படும் மார்க்கெட்டில் வந்து போடப்பட்ட லிஸ்டிங்ஸ். ஸோ இதை பற்றி தான் இப்போது பார்க்க இருக்கணும். ஸோ த நம்பர் பார்த்தோம் என்றால் ஜனவரி மாதத்தில் வந்து 380 வந்து இன்க்ரீஸ் பண்ணப்பட்டிருக்கின்றது இந்த டெர்மினேட் பண்ணப்பட்ட வீடுகளின் எண்ணிக்கை என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது.
இதைத் தொடர்ந்து குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் பார்க்க இருப்பது கலையரங்கம் தான். ஸோ இன்றைய கலையரங்க பகுதியில் ஒரு கவர் சாங் பார்க்க இருக்கின்றோம். இந்த கவர் சாங்கை பாடியவர் கணேஷா அண்ட் மியூசிக் இஸ் பை பாபு ஜெயகாந்தன். பார்க்கலாம். உங்கள் குடும்பத்துக்கான பாதுகாப்பு காப்புறுதி. உங்கள் வருமானத்துக்கேற்ற குறைந்த விலையில் அனைத்து காப்புறுதிகளையும் பெற்றுக் கொள்ளலாம். ஆயுள் காப்புறுதி, மருத்துவ பரிசோதனையற்ற காப்புறுதி, கொடிய நோய்களுக்கான காப்புறுதி, இவற்றோடு குழந்தைகளுக்கான கல்வி சேமிப்பு, டிராவல் இன்சூரன்ஸ், குரூப் இன்சூரன்ஸ் என அனைத்தையும் பெற்றுட லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இத்துறையில் பல வருட கால அனுபவம் கொண்ட தமிழர் நிறுவனம். அழையுங்கள் ஸ்ரீதரன் துரைராஜா 416
321-2500. மேலதிக விவரங்களுக்கு life100.ca. Darshini Legal Services, Professional Cooperation, Traffic Tickets, Landlord, Tenant Board தொடர்பான விடயங்கள், Employment Law, Small Claims போன்ற அனைத்து விடயங்களுக்கும் Darshini Legal Services, Professional Cooperation சட்ட துணை நிறுவனம் 4163628500. சட்ட ஆலோசனை தேவையாளர்களுக்கு சரியான முறையில் குறைந்த கட்டணத்தில் சிறந்த முறையில் தொழில்முறை சட்ட உதவியை வழங்கும் சட்ட துணை நிறுவனம் தர்ஷினி லீகல் சர்வீசஸ் ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன், ஸ்காப்ரோவில், வார்டன் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில். தர்ஷினி லீகல் சர்வீசஸ். Welcome back. Toronto நேரம் தற்போது 9:39 p.m. and இன்றைய Good Evening Canada நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் IP Gold and Silver House. பார்த்திருந்தோம் கலையரங்கம். இன்றைய கலையரங்க பகுதியில் மௌனராக படத்தில் இருந்த கவர் சாங்கை கணேஷா பாடியிருந்தார். அத்துடன் the music is done by பாபு ஜெயகாந்தன். இந்த பாடலை நீங்கள் மீண்டும் பார்த்து மகள விரும்பினால் யூடியூப்பில் சென்று பாபு ஜெயகாந்தன் என்று சர்ச் பண்ணுவதன் மூலமாக இந்த பாடலை மீண்டும் பார்த்து மகளக்கூடியதாக இருக்கும். இதைத் தொடர்ந்து ஐவன் அகாடமி டியூரிங் சர்வீசஸ் பற்றி தான் பார்க்க இருக்கணும். ஸோ கிரேட் 1லேருந்து கிரேட் 12 படிக்கின்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களுடைய வீடுகள் இருந்தால் ஐவன் அகாடமி டியூரிங் வந்து ஒரு கிரேட் டியூரிங் சர்வீஸாக இருக்கின்றது. ஸோ எல்லா சப்ஜெக்ட்ஸும் கிரேட் 1லேருந்து கிரேட் 8 ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கற்பிக்கப்பட்டு வருகின்றது. அண்ட் கிரேட் 9லேருந்து கிரேட் 12 ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹைஸ்கூல் மேத் வந்து கற்பித்து வருகின்றார்கள். இந்த சர்வீஸ் வந்து நீங்கள் ஆன்லைன் இல்லாட்டிக்கு இன் பர்சனில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஜிடிஏயில். ஐவின் அகாடமி டியூரிங் பற்றி மேலதிக இன்ஃபர்மேஷன்ஸை வந்து பெற்றுக்கொள்வதற்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை வந்து நீங்கள் கால் பண்ணுவதன் மூலமாக மேலதிக இன்ஃபர்மேஷன்ஸை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதைத் தொடர்ந்து குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சிக்குள் செல்ல இருக்கின்றோம். ஸோ இப்போது பார்க்க இருக்கின்றது ஹெல்த் கனடா வந்து ரீகால் பண்ணி இருக்கின்றார்கள் சிகரெட்ஸை. ஓவர் 10 மில்லியன் சிகரெட்ஸை வந்து ரீகால் பண்ணப்பட்டிருக்கின்றது. காரணம் என்னவாக இருக்கின்றது என்றால் தீ ஆபத்து காரணமாக ரீகால் பண்ணப்பட்டிருக்கின்றார்கள். ஸோ கனடாஸ் ஹெல்த் ஏஜென்சி வந்து இஷ்யூ பண்ணியிருக்கின்றார்கள் ரீகால் ஃபார் பிளேயர்ஸ் ஸ்மூத் அண்ட் பிளேயர்ஸ் ஒரிஜினல் ரெகுலர் சைஸ் ஸ்மோக்ஸ் சோல்ட் இன் 10, 20 இல்லாட்டி 25 பேக்கெட்ஸில் வந்து விற்கப்படுகின்ற சிகரெட்ஸ் இந்த பிராண்ட் நேம்ஸை வந்து ரீகால் பண்ணப்பட்டிருக்கின்றது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹெல்த் கனடா வந்து அட்வைஸ் பண்ணி வருகின்றார்கள் ஸ்மோக்கர்ஸுக்கு இந்த பிராண்ட்லேருந்து நீங்கள் சிகரெட்ஸை வேண்டி ஸ்மோக் பண்ணினீங்கள் என்றால் இமீடியட்டாக வந்து ஸ்டாப் பண்ணுமாறு கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். என்ன பிராண்ட்ஸ் எல்லாம் ரீகால் பண்ணப்பட்டிருக்கின்றது நீங்கள் ஆன்லைன் மூலமாக சர்ச் பண்ணுவதன் மூலமாக கண்டறியக்கூடியதாகவும் இருக்கும். இதைத் தொடர்ந்து குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் பார்க்க இருப்பது ஒரு கார்ட் ஸ்கேம் போன்ற ஒரு விடயத்தை தான் பார்க்க இருக்கின்றோம். ஸோ கனடாவில் வந்து நியூ கிரெடிட் கார்டு ஸ்கேம் வந்து இப்போது ரிப்போர்ட் பண்ணப்பட்டு வருகின்றது. ஸ்கேம்ஸ் வந்து புதிய ஒரு விடயம் இல்லை. கனடாவில் வந்து இது வந்து நடைபெற்று கொண்டு வருகின்ற ஒரு விடயம்தான். கனேடியன் ஆன்டி ஃப்ராட் சென்டர் வந்து ரிப்போர்ட் சொல்லியிருக்கின்றார்கள். கனேடியன்ஸ் வந்து போன வருடம் மோர் தென் $339 மில்லியன் வந்து லூஸ் பண்ணியிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட ஆக்டிவிட்டீஸ் மூலமாக ஃப்ராட் ரீசன்ஸால் வந்து லூஸ் பண்ணியிருக்கின்றார்கள். அண்ட் மொத்தமாக 104,000 கிட்ட ரிப்போர்ட் பண்ணப்பட்டிருக்கின்றது. ஃப்ராட் கேசஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணப்பட்டிருக்கின்றது என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். அண்ட் கனேடியன் ஆன்டி ஃப்ராட் சென்டர் வந்து சொல்லியிருக்கின்றார்கள் மொத்தமாக இந்த எண்ணிக்கை வந்து 100,000 கிட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணப்பட்டிருக்கின்றது ஃப்ராட் கேசஸ். ஆனால் வந்து only 5% ஆஃப் ஃப்ராட் கேசஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணப்படுகின்றது என்கின்றதும் ஒரு முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. ஸோ இதன் காரணமாக எல்லோருமே வந்து ஒரு கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு ரீசன் இருக்கின்றது. என்ன மாதிரியான ஸ்கேம் இப்போது போய்கொண்டிருக்கின்றது என்று பார்த்தோம் என்றால் ஸ்கேமர்ஸ் வந்து கால் பண்ணி சொல்கின்றார்கள் 3 வருடங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் கிரெடிட் கார்டு தருவதாக அண்ட் உங்களுடைய கிரெடிட் கார்டு நம்பர்ஸ் போன்ற விடயங்களை வந்து கேட்கின்றார்கள். ஸோ அப்படி வந்து அதை எடுத்துக்கொண்டு சீட் பண்ணுகின்றார்கள் போன்ற விடயங்கள் வந்து இடம்பெற்று வருகின்றது. ஸோ நீங்கள் வந்து இப்படிப்பட்ட கால்ஸை வந்து நீங்கள் பெற்றுக்கொண்டால் ஆன்சர் பண்ணாதீங்க. முக்கியமாக கிரெடிட் கார்டு நம்பர்ஸ் போன்ற விடயங்களை கேட்டால் வந்து கொடுக்க வேண்டாம் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது. டொரண்டோ நேரம் தற்போது 9:43 p.m. அண்ட் இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியின் ஸ்பான்சர்
ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் தொடர்ந்து பார்க்க இருப்பது கனேடிய செய்திகள். பார்க்கலாம். நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா ஐபிடிவி, ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப் போன்ற சமூக வலைத்தளங்களூடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா. வணக்கம். இன்று ஜூலை மாதம் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ் ஆதரவில் குட் ஈவினிங் கனடா.com, தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். விமான பயணிகளுக்கான எழுந்தமான கோவிட் பரிசோதனை 4 பெரிய கனேடிய விமான நிலையங்களில் இன்று மீண்டும் ஆரம்பமாகியுள்ளது. டொரண்டோ, வான்கூவர், கால்கரி, மான்ட்ரியல் ஆகிய விமான நிலையங்கள் ஊடாக கனடாவுக்கு வரும் விமான பயணிகளில் தெரிவு செய்யப்படுபவர்களுக்கு கட்டாய கோவிட் சோதனையை அரசாங்கம் மீண்டும் ஆரம்பித்துள்ளது. இந்த சோதனைகள் விமான நிலையங்களுக்கு வெளியே முன்னெடுக்கப்படும் என கனடாவின் பொது சுகாதார நிறுவனம் அறிவித்திருக்கிறது. புதிய தொற்றின் மாறுபாடுகளை கண்டறிவதற்கு இந்த சோதனைகள் முக்கிய வழியாகும் என கனடாவின் துணை தலைமை பொது சுகாதார அதிகாரி ஏற்கனவே கூறியிருந்தார். விமான பயணிகளுக்கான எழுந்தமான கோவிட் பரிசோதனை நடவடிக்கை 1 மாதத்துக்கு முன்னர் இடைநிறுத்தப்பட்டது இங்கு குறிப்பிடத்தக்கது. 4 மாகாணங்களில் இன்று வெப்ப எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஒன்டாரியோ, மனிடோபா, சஸ்கேச்சுவான், கியூபெக் உள்ளிட்ட 4 மாகாணங்களுக்கு இன்று சுற்றுச்சூழல் கனடா வெப்ப எச்சரிக்கைகளை வெளியிட்டது. இவற்றில் சில இடங்களில் கடுமையான இடியுடன் கூடிய மழை எதிர்பார்க்கப்படுகிறது. வடமேற்கு, வடகிழக்கு ஒன்டாரியோவின் சில பகுதிகளில் வெப்பநிலை 40 பாகை செல்சியஸ் வரை எட்டக்கூடும் என எச்சரிக்கப்படுகிறது. தென்மேற்கு, தென்கிழக்கு ஒன்டாரியோவிலும் இதேபோன்ற நிலைமைகள் எதிர்பார்க்கப்படுவதாக சுற்றுச்சூழல் கனடா கூறியுள்ளது. வடக்கு மனிடோபாவின் சில பகுதிகளில் வெப்ப எச்சரிக்கைகள் தொடர்ந்து அமலில் உள்ளன. தெற்கு மனிடோபாவின் சில பகுதிகளில் கடுமையான இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. சஸ்கேச்சுவானில் வெப்ப எச்சரிக்கைகள் பெரும்பாலும் மாகாணத்தின் மத்திய வடக்கு பகுதிகளுக்கு மட்டுமே விடுக்கப்பட்டுள்ளது. வெப்பம், ஈரப்பதம் காரணமாக தெற்கு கியூபெக்கின் சில பகுதிகளில் வெப்பநிலை 40 பாகை செல்சியஸ் அல்லது அதற்கும் அதிகமாக உணரலாம் என சுற்றுச்சூழல் கனடா தெரிவித்திருக்கிறது. ஒன்டாரியோ மாகாண அரசாங்கத்துக்கும் கல்வி தொழில் சங்கத்துக்கும் இடையில் ஒப்பந்த பேச்சுவார்த்தைகள் ஆரம்பமாகியுள்ளன. 55,000 கல்வி பணியாளர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் கனேடிய பொது ஊழியர் சங்கத்துக்கும் மாகாண அரசாங்கத்துக்கும் இடையிலான திட்டமிட்ட பேச்சுவார்த்தைகள் நேற்று ஆரம்பமாகியுள்ளது. ஆசிரியர்கள் உட்பட பிற பாடசாலை தொழிலாளர்களுக்கான ஒப்பந்தங்கள் ஆகஸ்ட் மாத இறுதியில் காலாவதியாகும் முன்னர் நடைபெறும் முதலாவது பேச்சுவார்த்தை இதுவாகும். ஆரம்ப, இடைநில, கத்தோலிக்க, பிரெஞ்சு பாடசாலை ஆசிரியர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் தொழிற்சங்கங்களுடன் இந்த வாரம் மேலும் ஒப்பந்த பேச்சுவார்த்தைகள் திட்டமிடப்பட்டுள்ளதாக அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது. ஒன்டாரியோ மாகாணத்தின் நிதி பற்றாக்குறை எதிர்பார்த்ததை விட குறைவாகவே இருக்கும் என நிதி கண்காணிப்பு குழு தெரிவித்திருக்கிறது. திட்டமிட்டதை விட குறைவான செலவினம் காரணமாக பற்றாக்குறை எதிர்பார்த்ததை விட குறைவாகவே இருக்கும் என கூறப்படுகிறது. அரசாங்கத்தால் கணிப்பிடப்பட்ட மிக சமீபத்திய எண்ணிக்கையை விட $5.4 பில்லியன் குறைவாக பற்றாக்குறை இருக்கும் என கணிக்கப்படுகிறது. இறுதியாக சமர்ப்பிக்கப்பட்ட டக்ஃபோர்ட் அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டத்தில் $13.5 பில்லியன் பற்றாக்குறையை கணிப்பிடப்பட்டுள்ளது. ஆனாலும் பற்றாக்குறை $8.1 பில்லியன் இருக்கும் ஒன்டாரியோ மாகாண நிதி பொறுப்புக்கூறல் அலுவலகம் கூறியிருக்கிறது. ஒன்டாரியோ மாகாணத்தில் நகரசபை தேர்தலுக்கு 100க்கும் குறைவான நாட்கள் மட்டுமே உள்ளன. அக்டோபர் நடைபெறவுள்ள தேர்தலில் வேட்பாளர்களாக விண்ணப்பதாரர்கள் பதிவு செய்ய இன்னும் 1 மாத காலம் உள்ளது. விண்ணப்பதாரர்கள் வேட்பாளர்களாக பதிவு செய்ய ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி வரை அவகாசம் உள்ளது. டொரண்டோ, மார்க்கம், ஏஜெக்ஸ், பிக்கரிங், ரிச்மண்ட் ஹில் உள்ளிட்ட பல மாநகர சபைகளில் தமிழர்கள் பலரும் பல பதவிகளுக்கு போட்டியிட விண்ணப்பதாரர்களாக பதிவு செய்து வருகின்றனர்.
ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ் ஆதரவில் இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். மார்க்கம் நகரில் உங்கள் அனைத்து தங்க நகை தேவைகளுக்கும் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ் நவீன டிசைன் தங்க ஆபரணங்களை குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ளவும், உங்கள் பழைய நகைகளை கொடுத்து புதுப்பித்துக் கொள்ளவும். ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். உங்கள் நகைகள் எந்த தரத்தில் உள்ளது என்று இன்றே பரிசோதித்து அறிந்து கொள்ளுங்கள். தங்கம், வெள்ளி, டைமண்ட் என அனைத்தையும் பெற்றிட தரமான நிறுவனம் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்புக்கு அருகில் இன்றே அழையுங்கள். நகை வாங்க நல்ல நேரம். ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். Welcome back. Toronto நேரம் தற்போது 9:49 PM and Torontoவின் weather 32 degrees Celsius ஆக உணரப்படுகின்றது. அத்துடன் இன்றைய Good Evening Canada நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். இதைத் தொடர்ந்து குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் பார்க்க இருப்பது நாளை நிலவும் காலநிலை. பார்க்கலாம். ஹோம் லைஃப் ஃபீச்சர் எல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஜூலை மாதம் 20 புதன்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 32 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 20 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். லேசான மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. அதிகூடிய வெப்பநிலைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 31 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 22 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. அதிகூடிய வெப்பநிலைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. மான்ட்ரியலில் அதிகூடிய வெப்பநிலை 30 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 23 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். கால்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 24 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 13 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். மழைக்கான சாத்தியக்கூறுகளும் தென்படுகின்றன. வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 24 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 15 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி பிரகாசமாக இருக்கும். ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஜூலை மாதம் 20 புதன்கிழமை நிலவும் காலநிலை. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள். நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் ஃபியூச்சர் ரியல்டி. உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள ஜிஇசி தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே ஜிஇசி தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய ஜிஇசி தமிழ் டிவி. Welcome back. Toronto நேரம் தற்போது 9:52 PM and இன்றைய Good Evening Canada நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். இவ்வளவு நேரமாக Good Evening Canada நிகழ்ச்சியுடன் இணைந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. இன்றைய Good Evening Canada நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் நாளை 9 மணி தொடக்கம் 10 மணி வரை சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.